ஹே கைஸ், வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம எஸ்கே அவளுடைய மதராசி படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட நான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த நிலைமையில் இந்த படம் வந்துன்னா 2 டேஸில் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸில் 50 கோடி வேணால் கலெக்ஷன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ 1 டேல வேர்ல்டு வைடாக வேணால் 25 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஸோ இப்போ 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி வேணால் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு வேறு லெவல் சம்பவம் தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 1 டேல எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12.8 கோடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஸோ இப்போ வேர்ல்டு வைடாக மொத்தமாக 2 டேஸில் 50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கதா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேற லெவல் சம்பவம் தான் சொல்லணும். ஸோ எஸ்கே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் தான். ஸோ நம்ம எஸ்கே அவரோட மார்க்கெட் லெவலுன்றது அடுத்தடுத்து ஏறிக்கிட்டே இருக்கு. அண்ட் அமரனில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மதராசியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. பட் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அடுத்து பராசக்தி படத்தில் அது வேற லெவலில் ஏறும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பா, நம்ம எஸ்கே அவருடைய மதராசி படத்துடைய 2வது நாள் வசூல் வந்து வேர்ல்டு வைடாக 50 கோடி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.